வணக்கம். நான் டாக்டர் ராம்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர். புற்றுநோய் கேன்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற உயிரணுக்கள் நார்மலாக இல்லாமல் மரபு மீறி மாறுறது தான் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம நிறையா மாற்றங்கள், மரபணு மாற்றங்கள், அதாவது டிஎன்ஏல மாற்றம் ஏற்படுறதுனால வர்றது தான் கேன்சர் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஐடியாலஜி, அதாவது மரபணு ரீதியாக நம்ம சொல்லுவோம். ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அது மாற்றத்திற்கு உண்டான காரணங்கள் நிறைய இருக்குது. உணவு பழக்க வழக்கங்கள் ஒன்று, ரெண்டாவது புகைப்பழக்கம், மது, அதுக்கப்புறமா இப்போ புகைப்பழக்கத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நாம் புகைப்பிடிக்கிறது இல்லாமல் ஆப்போசிட்டில் புகைப்பிடிக்கிறது எடுத்துக்கிறதுனாலே மரபணு மாற்றங்கள் வரலாம். இந்த மரபணு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு அதாவது 30 வயசு 40 வயசுக்கு அப்புறமாவும் ஏற்படலாம். இதே பிறக்கும் போது, அதாவது நம்ம கருவுற்று இருக்கும்போதும் கூட அந்த மரபணு மாற்றங்கள் ஏற்படலாம். அது இப்போ தான் ஏற்படணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் கேன்சரை எந்த வயசில் வேணாலும் வரலாம். சிறு குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் வரலாம். ஸோ அந்த மரபணு மாற்றம் எப்போ நிகழுதோ அதுக்கும் ப்ளஸ் ரெண்டாவது கேன்சர் எப்போ நம்மளுக்கு உடம்புல ஃபஸ்ட்டு தெரியுதோ அதுவும் அந்த டைமுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சா நம்மளால் காப்பாற்ற முடியும். அதை தாண்டி சப்போஸ் அது மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜில் போகும். ஸோ இந்த மரபணு மாற்றங்கள் அந்த உயிரணுக்கள் எப்படி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அது வச்சு தான் நம்ம கேன்சருங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. மரபணு மாற்றங்கள் ரொம்ப ஒரு சிலருக்கு அப்படியே உடம்பு வரைக்கும், அவங்க இறக்குற வரைக்கும் அப்படியே எதுவுமே சிம்டம்ஸ், அதாவது எந்த பிரச்சனைகள் காட்டாமையே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு சீக்கிரமாக காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி சீக்கிரமாக காட்டக்கூடியவங்களுக்கு தான் சிறு குழந்தைகளில் வர பிளட் கேன்சர், அப்புறம் புற்றுநோய்கள், அதை குணப்படுத்த முடியாத புற்றுநோய்கள், எலும்பு புற்றுநோய்கள், இது எல்லாமே சிறு குழந்தைகளே வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு 30-40 வயசுக்கு மேலே வர கேன்சர்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபேமிலியாக அவங்க குடும்பத்திலேயே அம்மாவுக்கு, பாட்டி, அவங்களோட சொந்தக்காரங்கள்லேருந்து நம்மளுக்கு வரும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரும். நார்மலாக வரதை காட்டிலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வரும். ஸோ கேன்சருங்கிறது மரபணு மாற்றங்கள். நம்ம ஒன்று நம்ம செயற்கையாக நம்ம சாப்பிட்ற எடுக்கக்கூடிய உணவுலேருந்து வந்தாலும் வரலாம். ரெண்டாவது நம்ம குடும்ப மூலியமாக தொன்று தொட்டு அந்த உயிரணுக்கள் பிறக்கும் போது வந்தாலும் வரலாம்.